மாண்புமிகு வணக்கத்துக்குரிய எங்களுடைய ஆயா, எங்க கிராண்ட் மதர் மாமி நிர்மலா சீதாராமன் நம்ம மத தலைக்க பாக்குறாங்க. யாரும் ஓட்டு அவங்களுக்கு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடாதுன்னு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த நல்ல நல்ல கருத்தை இந்த அம்மா திசை திருப்புறாங்க. ஆயா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சு சும்மா ஓட்டுக்காக பேசாதீங்க. ஏற்றத்தாழ்வு நம்முடைய இந்து மதத்துக்குள்ள, இப்ப நாங்கன்னா இந்து மதம் இல்லாம நாங்கன்னா ஆப்பிரிக்கா காட்டுவாசிங்களாம். தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அக்கா போனாங்க ஹைதராபாத் சங்கராச்சாரியிட்ட. போன உடனே அவளை கொஞ்சம் தூரம் இருக்க சொல்லுங்க சங்கராச்சாரி, அவள் கொஞ்சம் தூரம் இருக்க சொல்லுங்க, அவள் நம்ம வாழ் இல்லல்ல, அவள் தான் கவர்னர் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவள் நம்ம வாழ் இல்லல்ல. மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் ஆயா, மாமி சங்கராச்சாரியர் சால்வத்துக்கு விசிரட்சா இருப்பார், எங்க அக்கா, எங்க தமிழ்கார். மோடியை கோயில் திறக்கக்கூடாது என்று சொன்னவுடன் மோடிக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவர் இந்த மண்ணில் யார் என்று கேட்டால், இன்றைக்கு எந்த தலைவனை நீங்கள் விமர்சனம் செய்கிறோம் அந்த இளம் தலைவன் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தான். பேசும்போது நீங்க அதை பார்த்திருக்கணும். என்ன அந்த 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 பிராமின் பிளட், அந்த பாப்பாத்தின்றது. ஒன்னே ஒண்ணு மட்டும் எங்க ஆயா கேட்கிறேன், இவ்வளவு பேசுறீங்களா ஆயா, நீங்க எங்கன்னா ஒரு தேர்தல் நிலைங்களா தமிழ்நாட்டுல? எங்க மாமி, எங்க ஆயா நிர்மலா சீதாராமன், எங்க ஆயாவை கேட்டுக்கிறேன், எங்க ஆயா நம்ம அஜி, எங்க ஆயாவை கேட்டுக்கிறேன், மாமி எதனா ஒரு தேர்தலில் நில்லுங்களேன். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர், மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய எங்களின் பாசமிகு ஆயா திருமதி நிர்மலா சீதாராமன் மாமி அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாமி எப்படி இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமி, நீங்க சென்னையில ஒரு நிகழ்ச்சியில பேசுனது நான் காலையில டிவியில பார்த்தேன் மாமி. அது உங்களை ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லைங்க மாமி. எங்க ஆயா, மாண்புமிகு வணக்கத்துக்குரிய எங்களுடைய ஆயா, எங்க கிராண்ட் மதர் மாமி நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவங்க பேசுறதெல்லாம் அது பிளட்டு. இது நம்ம பிளட் என்னதான் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் திமுக பிளட் எங்க போனாலும் அப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? அது அந்த பிராமின் பிளட்ன்றது, அதுவும் பிராமின்லயே ஆதிக்கமான பிராமின்லயே அப்பர் கேஸ்ட் இருக்கும். பிராமின் அவனே பார்ப்பான், அவனே நம்மள கிட்ட சாக்க மாட்டான், நான் தான் எல்லாம். கடவுளுக்கு டைரக்ட் கனெக்ஷன் என்கிட்ட தான். அப்படி கடவுளுடைய டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிற பாப்பான்லயே பாப்பானுக்கெல்லாம் பார்ப்பான், தலைமை பாப்பா பிராமின்லயே அப்பர் கேஸ்டா. அப்படி பிராமின்லயே அப்பர் காஸ்ட் எங்க கிராண்ட் மதர், எங்க ஆயா, எங்க மாமி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஒன்னில் அவங்க ஒரு சென்னையில ஒரு நிகழ்ச்சி பேசும்போது அவங்க நம்மள மறைமுகமா தாக்குறாங்கன்னா, அவங்க வேற யாரும் பேச முடியும்? ஆல் இண்டியா லெவல் இன்னைக்கு பிஜேபி பேசுறது யாரை பேசுறாங்க? இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல் இன்னைக்கு லீடர்னா யாரு? நம்ம தலைவர் தளபதி, நம்ம இளம் தலைவர், நாளைய தமிழகத்தின் வெடிவெள்ளி, உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலே, நான் தமிழ்நாடு சொல்லவில்லை, நேஷனல் பாலிடிக்ஸ், இந்திய அரசியலில் பிஜேபி சங்கிகள், சங் பரிவார் கூட்டத்திற்கு இன்னைக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரு தலைவன் யார் என்று கேட்டால், வாலிப கலைஞர், நாளைய தமிழகத்தின் வெடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு, அறிவிச்சிட்டாங்க. இப்ப நான் பேசினது மார்ச் 17 பேசுறேன். ஏப்ரல் 19 தேர்தலாம். ஏப்ரல் 19 தேர்தல். அது என்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 4, 5, ஜூன் 4 அப்படிதான்றாங்க. 45 நாள் டிஃபரன்ஸ். இந்த 45 நாள் ஏன் டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, ஏன்னா மோடி இந்தியா ஃபுல்லா போய் வடை சுடுறதுக்கு ஒரு டைம் வேணும். இப்போ தமிழ்நாட்டுல எல்லாம் வடை சுட்டுட்டார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட கன்னியாகுமரியில நல்லா வடை சுட்டு போனாரு. இப்ப 20ஆம் தேதி சென்னையில இருந்து வடை சுட்டார்னா முடிஞ்சிருச்சு. அது பிறகு ஒரு சட்டி, அந்த ஜல்லிக்கரண்டி, இந்த கடாயி, எண்ணெய், வடை சுடுறதுக்கான மாவு பொருட்கள்லாம் பிளைட்ல ஒரு 7,000 8,000 கோடியில் ஃபிளைட் சுட்டு அதை பேக் பண்ணிக்கின்னு அவர் இந்தியா ஃபுல்லா போய் வடை சுடுறதுக்கு ஒரு 40 நாள் ஆகும். அதனாலே அவ்வளவு டைம். 7 கட்ட தேர்தல். சரி, நாளைக்கே தேர்தல் வச்சாலும்
தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தலைவர் தளபதியின் சின்னமான உதயசூரியன் சின்னம் நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சின்னமான உதயசூரியன் சின்ன கூட்டச்சின்னது ஓட்டு பொறுத்து ரெடி. சார் நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ தேர்தல் வரத்துக்கு நீங்க தேர்தல் பிரச்சாரத்தை வந்து பொதுக்கூட்டத்துல பேச வேண்டியதான். அதுல என்ன பேசுறாங்க இந்த மாமியன்னா, நான் சொல்றேன் சென்னையில ஒரு விழா. அது எந்த விழான்றது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இது ஒரு லீடிங் யூடியூப் சேனல். என்னத்த நான் இன்னொரு சேனல் பேரு இந்த சேனல்ல சொல்லிட்டோம். அதுல பேசுறாங்க நம்ம மதத்தை, அதாவது இந்து மதத்தை சொல்றாங்க. நம்ம மதத்தை மலேரியா மாதிரி டெங்கு மாதிரி ஒழிச்சிடணும். நம்ம மதத்தை அழிக்க பாக்குறவங்க, நம்ம கடவுள்களை, நம்ம இந்து மத கடவுள்களை அழிக்க பாக்குறவங்க, அவங்கள வந்துட்டு மன்னிக்கவே கூடாது. அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த தேர்தல்ல அவங்கள புறக்கணிக்கணும். அதாவது மதம் இந்து மதத்தை கையில் எடுக்கிறாங்க. தேர்தல் தான் எடுப்பாங்க பிஜேபி. இப்ப ராமர் கோயில் கட்டிட்டு, இப்ப ராமர் வச்சு அரசியல் பண்றாங்க இல்ல. அந்த மாதிரி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மதத்தை பத்தி மலேரியா கொசு, டெங்கு கொசுன்னு சொல்லி நம்ம மதத்தை இழிவுபடுத்தி நம்ம மதத்தை அழிக்க பாக்குறவங்க, நம்ம மதத்தை அழிச்சுடுவோம்னு சொல்றவங்க, நம்ம கடவுள் வழிபாடுகளை அழிப்போம்னு சொல்றவங்க, நம்ம கடவுள் அழிப்போம்னு சொல்றவங்கள இந்த தேர்தலில் புறக்கணிக்கணும். அவங்களுக்கு நீங்க ஓட்டே போடக்கூடாது. ஒரு மிச்சமான வார்த்தையெல்லாம் இந்த மாமி பயன்படுத்தினாங்க. எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் ஒரு மிச்சமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திட்டு அடுத்து என்ன சொல்றாங்க, இந்த மாநிலத்துல வந்துட்டு போதைப் பொருட்கள் நடமாடுது. எவ்வளவோ போதைப் பொருட்கள் கிடைச்சிச்சு. டாஸ்மாக் மட்டும் தான் இருக்குதான்னு பார்த்தா எவ்வளவோ போதைப் பொருட்கள் கிடைச்சிச்சு. இப்படி என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி மீது வைத்து ஓட்டு போடாதீங்க. அப்ப யாரும் ஓட்டு போடாதீங்க, நீங்க எங்க பிஜேபி ஓட்டு போடுங்க. நாங்க 3ஆம் முறை வந்து 60% அதானி வித்துட்டோம், 100% அதானி வித்துட்டு எல்லாரும் பரதேசி ஆயிடுங்க, நாங்கெல்லாம் பரதேசம் போயிடுறோம் அப்படின்னு அந்த மாமி வந்து பேசிட்டு போனாங்க. அவங்க வேற யாரையும் பேசல. அவங்க யாரும் பேசினாங்கன்றது நான் கிளீனா சொல்லிடுறேன். அவங்க இந்த டெங்கு கொசு மாதிரி ஒழிக்கணும், மலேரியா மாதிரி ஒழிக்கணும்னு சொன்னது யாருன்னு கேட்டா, நமது அன்பகத்தின் மன்னன், அறிவாலயத்தின் இளவரசன், திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை, திராவிட இயக்கத்தின் குலக்குழந்து, நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி. இந்த தேர்தலில் இன்னும் ஒரு சில நாட்களில் சூறாவளி பிரச்சாரமாக வந்து சங் பரிவார் கூட்டத்திற்கும் அதிமுகவிற்கும் சாவு மண்டித்து புதுவை உட்பட 40 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடப்போகிற நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நாளை தமிழகத்தில் தான் உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன பேச்சை குறித்துதான் இந்த அம்மையார், எங்க ஆயா, எங்க மாமி நிர்மலா சீதாராமன் அதான் பேசியிருக்காங்க. அதாவது உதயநிதி சொன்னார்ல, நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி அத்த பேசுறாங்க. இப்ப தேர்தல் வந்துருச்சு இல்ல. இப்போ இந்த பிஜேபி எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் வந்துச்சுன்னா ஒண்ணு பார்டர்ல வாருன்னுவாங்க. வார் ராணுவம் வந்து பார்டர்ல வந்துட்டு பாகிஸ்தான் தீவிரவாதிங்க, ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிங்க, முஸ்லீம் தீவிரவாதிங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. வார் நம்ம வீரர்கள் வார் நடந்துட்டு இருக்கன்னா அங்க மோடி எல்லாம் போவார். அங்க மோடி எல்லாம் போய் அங்க போய் வடக்கிடுவார். இப்ப இந்த டிவி பாத்தீங்கன்னா நேற்று தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் அறிவிச்சதுனால அந்த டிவியில விளம்பரம் போட்டான் பாருங்க, யார அப்பம் மூட்டுதுட்டுடா எப்பா. மோடி मेरा भारत मेरा परिवार, हमारा भारत हमारा परिवार, मेरा भारत मेरा परिवार, आपका मोदी है, आपका मोदी இப்படி பேசி அதுல பாத்தீங்கன்னா மிலிட்டரி கூட போய் ஒரு தீபாவளி கொண்டாடுறத அதிகமா காட்டினாங்க. ராணுவ வீரர்கள் தங்களுடைய சொந்த தாய் நாட்டுக்கு திரும்ப முடியாது. ராணுவ வீரர்களை எல்லையிலே சென்று எந்த போர்க்களத்தில் ராணுவ வீரர்கள் இருந்தாலும் அதே போர்க்களத்திற்கு ராணுவ உடையிலே சென்று எங்களுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தீபாவளி கொண்டாடினார். அங்கே பெருசாக வடை சுட்டார்னு டிவியில போட்டு காண்ப பாருங்க. அந்த ராணுவத்தை எடுத்துக்கோங்க, வார எடுத்துக்கோங்க. இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்துட்டார். இந்த தேர்தல் நேரத்துல அவங்க ஒண்ணு வாரு இல்ல சாமி. இப்ப என்னடான்னு கேட்டா, இப்ப ராமர் கோயில் கட்டிட்டாங்க இல்ல, இப்ப சாமி இந்து பிரச்சனை எடுக்கணும். எங்க எடுக்கணும்னு கேட்டா, அவங்க அங்கெல்லாம் வட மாநிலம் எல்லாம் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி அங்கேயே ஏமாத்த முடியாதுன்னு வச்சுக்கோ. என்ன சொல்றது, இது இன்னைக்கு தலைவர் தளபதி பாம்பே போகிறார் கூட்டத்துக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அம்மா நிர்மலா சீதாராமன் சென்னையில நடந்த ஒரு விழால பேசும்போது, ஆனா உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னார்ல, அத பேசுறாங்க. நான் அப்பயே சொன்னேன், இது தேர்தல் நேரத்துல இது எடுத்து ஆடுவான் பாரு பிஜேபி RSS காரன், இது எடுத்து ஆடுவான். இப்ப எடுத்துக்கின்னு அன்னைக்கு அண்ணன் உதயநிதி சொன்னதை சொல்றாங்க. சனாதனத்தை வந்து டெங்கு கொசு போல் ஒழிப்பேன், மலேரியா கொசு போல் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி மதத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க. மதத்தை அழிக்க பாக்குறாங்க, நம்ம மத கடவுள்களை அழிக்க பாக்குறாங்க. இந்த அரங்கத்துல அமர்ந்திருக்கிற 70-80% பேர் எந்த மதத்தினர்? நம்ம மதத்தை அழிக்க பாக்குறாங்க. யாரும் ஓட்டு அவங்களுக்கு போடக்கூடாது, திமுக ஓட்டு போடாதுன்னு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின்
பேசிய அந்த நல்ல நல்ல கருத்தை இந்த அம்மா திசை திருப்புறாங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன். இதே நம்ம மை சென்னை 360 யூடியூப் சேனல்ல பேசும்போது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சனாதனத்தை ஒழிப்போம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அதுதான் இந்த ஆயா பேசுறாங்க. எங்க ஆயா ஓல்டு லேடி, ஓல்டு கிராண்ட் மதர், ஹானரபிள் ஓல்டு லேடி, ஹானரபிள் ஓல்டு கிராண்ட் மதர், ஹானரபிள் மாமி நிர்மலா சீதாராமன் எது சொன்னாங்கன்னு கேட்டா, சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னாரு. அதுதான் இந்த அம்மா பேசுறாங்க. இந்து மதத்தை ஒழிப்போன்ட்டாங்க, இந்து கூட ஒழிப்பேன்ட்டாங்க. திருப்பி சொல்றேன். நாளை தமிழகத்தினுடைய வெள்ளி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன அந்த மாமி ஆயா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு சும்மா ஓட்டுக்காக பேசாதீங்க. ஏற்றத்தாழ்வு நம்முடைய இந்து மதத்துக்குள்ள, இப்ப நாங்கன்னா இந்து மதம் இல்லாம நாங்கன்னா ஆப்பிரிக்கா காட்டுவாசிங்களா மாமி? எங்க ஆயா, நாங்கெல்லாம் என்ன காட்டுவாசிங்களா? ஈவன் வி ஆல்சோ பிலாங் டு இந்து கம்யூனிட்டி. ஈவன் we are also Hindu only. இந்து ஒண்ணு உங்களோட பட்டா போட்டு கொடுக்கல மாமி. நீங்க பிராமணர்கள் மட்டும் இந்து ஒண்ணு பட்டா போட்டு கொடுக்கல. எஃப்சி மட்டும் ஹிந்து இல்ல. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாமே ஹிந்து தான். அந்த ஹிந்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாரும் சமமா இருக்கணும்னா, நான் பூணூல் போட்ட பாப்பா, நான் உயர்ந்தவன். பாப்பானிலே நான் பெரிய பாப்பான். பாப்பானாலே உயர்ந்தவன், பூணூல் போட்டவன். அதுலயே நான் பாப்பானுக்கெல்லாம் பாப்பானுவன் ஒருத்தன். அதுதான் எங்க மாமி மரியாதைக்குரிய எங்க ஆயா நிர்மலா சீதாராமன். எல்லாரும் ஒண்ணு. கடவுள் கொடுக்கும் போது நீ மட்டும் உள்ள போனோம், நான் வெளியே நிக்கணும். சாமி கிட்ட நீ மட்டும் தான் போய் சாமியை தொடணும், நான் தொடக்கூடாது. நீ கோயில் ஐயர்னு சொன்னா நீ என்ன தொடாம குங்கம் கொடுத்தா இப்படி போடுறது. ஏன் இப்போ மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், தெலுங்கானாவுடைய பொறுப்பு ஆளுநர், தெலுங்கானாவுடைய ஆளுநர், பாண்டிச்சேரியினுடைய துணை ஆளுநர், அவங்க ஹைதராபாத்ல சங்கராச்சாரிய ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சங்கராச்சாரிகள் ஹைதராபாத் வந்தாருல்ல. எந்த சங்கராச்சாரியரு? நம்ம காஞ்சிபுரம் சங்கராச்சாரியரு ஹைதராபாத் வர. அங்க எல்லாரும் போறாங்க. அவளெல்லாம் பார்த்த உடனே சங்கராச்சாரிய என்ன பண்றாரு, கிட்ட கூப்பிட்டு நல்லா பேசியா இருக்கேளா, நல்லா இருக்கேளா, வீட்டுல எல்லாம் சேமமா இருக்காங்களா, ஆத்துல எல்லாம் சேமமா இருக்காங்களா, குங்கம் கொடுத்து அவரே பட்டு சால்வை எல்லாம் போய் திருப்புறாரு. நம்ம அக்கா போனாங்க. நம்ம அக்கா யாரு? தமிழிசை சவுந்தரராஜன் போனாங்க. அந்த அக்கா போனாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அக்கா போனாங்க ஹைதராபாத் சங்கராச்சாரியிட்ட. போன உடனே அவளை கொஞ்சம் தூரம் இருக்க சொல்லுங்க சங்கராச்சாரி. அவள் கொஞ்சம் தூரம் இருக்க சொல்லுங்க. அவள் நம்ம வாழ் இல்லல்ல, அவளை தூரம் இருக்க சொல்லுங்க. அவள் தான் கவர்னர். இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவள் நம்ம வாழ் இல்லல்ல. குங்கம் எடுத்து பக்கத்துல அப்படி போட்ட உடனே அவன் குங்கம் இந்த அம்மா கொடுக்குறான். உடனே சால்வை எடுத்து சங்கராச்சாரி ஒரு 2 ஸ்டேட் கவர்னர் சால்வை எடுத்து அப்படி நாய்க்கு எலும்பு துண்டு போற மாதிரி தூக்கி சீரடிச்சாங்க. ரொம்ப மனசு கஷ்டம் பார்க்கும்போது அது. அந்த அம்மா அப்படியே அந்த சால்வை பிடிச்சிக்கிறாங்க. அதான்டா சனாதனம். அக்கா சாரி மாமி, ஆயா, ஆயா, எங்க ஆயா மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் ஆயா, மாமி, சங்கராச்சாரிய சால்வை தூக்கி விசிரட்சா இருப்பார். எங்க அக்கா, எங்க தமிழ்கார், எங்க பிசி, எங்க எம்பிசி, எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சால்வை விசிரட்சா இருப்பார் கையில கொடுக்காம. அதுதான்மா சனாதனம், அதுதான் ஒழிப்புன்னு சொன்னாரே தவிர இந்து மத கடவுள்களை ஒழிக்கணும், இந்து மதத்தை ஒழிக்கணும்னு அவர் சொல்லல. சாமிக்கு முன்னால எல்லாரும் சமம். சாமிக்கு முன்னால நான் எல்லாரும் சமம். எல்லாரும் சமம். ஒண்ணும் வேணாம். பலமுறை நான் இந்த சேனல்ல பேசியிருக்கிறேன். நீங்க இந்த இந்து மதத்தை பத்தி, இந்து கடவுளுக்கு திமுக எதிர்ப்பானதுன்னு நீங்க திசை திருப்பி பாருங்க. மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பேசின சனாதனத்தை ஒழிப்பேன்றத நீங்க திசை திருப்பி அதை ஓட்டாக்க பாக்குறீங்க பாருங்க. இப்ப நீங்க ஒரு ஜென்ஸா இருந்தா என்னுடைய லாங்குவேஜ் வேற மாதிரி இருந்திருக்கும். மரியாதைக்குரிய எங்க ஆயா மாமி அவர்களே, நீங்க லேடிஸ், அதிலும் நீங்க மாமி, கிராண்ட் மதர், அதிலும் நம்ம 2 பேருக்கு ஒரு சொந்தம். என்னன்னு கேட்டா, நீங்களும் கன்னட மண்ணிலே வளர்ந்தவர், நானும் கன்னட மண்ணிலே வளர்ந்தவர். நானும் பெங்களூர், நீங்களும் பெங்களூர். Even I also born and brought up in Bangalore, still 10th standard I studied in Bangalore. Even our old grandmother, our mommy, Honorable Finance Minister Nirmala Sitharaman, you, my grandmother also born and brought up in Bangalore. You were beginning life as a sales girl. After that, BJP a spokesperson like me. இப்போ நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. பட் நம்ம 2 பேரும் பெங்களூர். அந்த உரிமையில சொல்றேன் மாமி, அந்த உரிமையில சொல்றேன். மோடியே ராமர் கோயில் ராமருக்கு கோயில் கட்டினீங்கல்ல அயோத்தியால, அத மோடியே தரக்கூடாதுட்டாங்களே शंकराचार्य ए वो कौन मोदी? हमारा भारत का
प्रधानमंत्री है। प्रधानमंत्री तो उसका पास जानवर है, जानवर है। नहीं साहब, जानवर नहीं। मोदी क्या हमारा ब्राह्मण है? नहीं, वो ब्राह्मण नहीं, वो तो बीसी है। नहीं 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 नहीं, वो तो मंदिर तो नहीं खोलना है। हम तो वो मंदिर को नहीं आएगा। मोदी कौन वो मंदिर को खोलने के लिए? யார் மோடி தரகத்துக்கு? மோடி என்ன பிராமணரா? மோடிக்கு என்ன ஜனவாரம் இருக்குதா? பூணூல் இருக்குதா? எப்படி மோடி திறக்கலாம்? அப்படின்னு மோடியே ராமர் கோயில தரக்கூடாதா? அவர் வந்து பிசின்னு சங்கராச்சாரியர் பாப்பா சொன்ன போது எங்க மாமி எங்க ஆயா மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் எங்க ஆயா மாமி நீங்க கூட கண்டிக்கல. பாக்குறது எங்க தமிழ் நடிகர் சந்தான பாரதி மாதிரியே இருக்கிறாரு. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரும் கண்டிக்கல. ஜேபி நட்டாவும் கண்டிக்கல. ராஜ்நாத் சிங்கும் கண்டிக்கல. இங்க ஒரு லூஸ் ஒண்ணு சுத்தி நிக்குது. அவுத்துட்ட போலீஸ் நாய் மாதிரி சுத்தி நிக்குது ஒண்ணு. அண்ணாமலை அதுவும் கண்டிக்கல. ராமர் கோயிலை மோடி திறக்கக்கூடாது, ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடாது, ஏனென்றால் அவர் பிராமணர் இல்லை என்று சங்கராச்சாரியர்கள் மோடியை கோயில் திறக்கக்கூடாது என்று சொன்னவுடன் மோடிக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவன் இந்த மண்ணில் யார் என்று கேட்டால் இன்றைக்கு எந்த தலைவனை நீங்கள் விமர்சனம் செய்கிறோம் அந்த இளம் தலைவன் தான் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தான் மோடிக்காக குரல் கொடுத்தார். எப்படி நீ 1000 நாள் எங்க பிரதமர், நாங்க அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் சட்டத்தை போட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அனைத்து ஜாதியினர், உயர் ஜாதி, பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், பட்டியலின மக்கள் அனைவரும் இன்றைக்கு அர்ச்சராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி ராமர் கோயில் ஒரு பிரதமரை வந்து பிசின்னு சொல்லி தரக்கூடாது? ராமர் கோயில் மோடி திறக்கலாம், மோடியை ராமர் கோயில் திறக்கக்கூடாது என்று சொன்ன சங்கராச்சாரியர்களுக்கு எனக்கு கண்டனம் என்று கண்டனம் தெரிவித்தார் எங்களுடைய நாளை தமிழகத்தினுடைய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். சங்கராச்சாரிய கோயில் தரக்கூடாது, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை ராமர் கோயில் தரக்கூடாதுன்னு சொன்னாம்பார் வடமாநில சங்கராச்சாரியர். அதுதான்மா சனாதனம். ஐயா 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 அதுதான் ஐயா சனாதனம், அதுதான் ஐயா ஒழிப்பேன்னு சொன்னாரு. ராமர் ஒழிப்புன்னு சொல்லலையா, ராமர் கோயில் கட்டக்கூடாதுன்னு சொல்லலையா, ராமர் கோயில் யாரும் போவாதீங்கன்னு சொல்லல மாமி. ராமர் கோயில போய் எங்க பிரதமரை திறக்க கூடாதுன்னு சொல்லறே சங்கராச்சாரியாரே, என் பாப்பான் தான் திறக்கணுமா, ஏன் நாங்க தரக்கூடாதான்னு சொன்னாரு பாரு. அததான் சனாதன ஒழிப்புன்றது, அததான் சொன்னாரே தவிர இந்து மதத்தை இப்படிப்பட்ட அதுதான் டெங்கு கசு. இப்போ மோடி கோயில் தரக்கூடாதுன்னு சொன்னது, அங்க அந்த அம்மாவுக்கு சங்கராச்சாரிய தமிழிசை சவுந்தரன் கிட்ட சேர்க்காம சால் வச்சு விசிறடிச்சிருந்து, இதுதான் சனாதானம், இததான் டெங்கு கொசு, இதுதான் மலேரியா கொசு, இததான் ஒழிக்கணும்னு சொன்னாரே தவிர நம்ம மதத்தை அவர் இழிவுபடுத்தி பேச. இந்த பிளேட்டை திருப்பி போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க மாமி. இங்க யார் சாமி கும்பிடல மாமி? யார் சாமி கும்பிடல? எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. ஒண்ணு வேணாம் மாமி, நான் ஒன்னொன்னு கேட்கறேன், எங்க ஆயாவை கேட்கறேன், ஒன்னு கேட்கறேன், எங்க ஆயாவை ஒன்னு கேட்கறேன். நான் பயங்கரமான ஆன்மீகவாதி. நம்ம 2 பேர் கன்னடா படிச்சுக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யூடியூப் சேனல் வியூவர்ஸ் நேயர்கள் ಅನುಮತಿயோட எங்க ಮಾಮಿ கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நான் ಕನ್ನಡದಲ್ಲಿ பேசிக்கிறேன். ಮಾಮಿ, ನೀವು ಮಾತ್ರ ಗುಡಿಗೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, ನಾವು DMK ಎಲ್ಲರೂ ಗುಡಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನೋಡಿ ದಾರ ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ, ನಮ್ಮ ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. ಅಲ್ಲಿ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿ ಅಮ್ಮನವರು ದರ್ಶನ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಅಮ್ಮನವ್ರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ದೆ ಇದು ದಾರ. ಇದು ನಾನು ಇಟ್ಕೊಂಡಿರೋ ಕುಂಕುಮ ಕೂಡ ಅಲ್ಲಿಂದ ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ದೆ. ಎಲ್ಲಾರು ದೇವಸ್ಥಾನ ಹೋಗ್ತೀವಿ. ನಾನು ಏನ್ ಹೇಳ್ತೀನಂದ್ರೆ, ನಮ್ಮಣ್ಣವ್ರು ಉದಯನಿಧಿ ಸ್ಟಾಲಿನ್ ಸನಾತನಂ ಅದನ್ನ ನಾನು ಡೆಸ್ಟ್ರಾಯ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಲ್ಲ, ನಮ್ಮ ಹಿಂದೂ ಕಮ್ಯುನಿಟಿಗೆ ವಿರೋಧವಾಗಲ್ಲ, ನಿಮ್ಮಂತವ್ರಿಗೆ. ಈ ತರ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಾರ್ದು ಮಾಮಿ. ಅಜಯ್ ಈ ತರ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬೇಡ, ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಾರ್ದು, ಓಕೆನಾ? ಏನು ಬೇಡ. ನಮ್ಮ ಅಜ್ಜ ಇದಾರಲ್ಲ ಶ್ರೀಮಾನ್, ನಿಮ್ ಗಂಡ, ನೀವು மாத்தோடதெல்லாம் கரெக்ட் ಅಂತ அவர் ಹೇಳಿ, ஓகேவா? ஒன்னும் இல்லைங்க, நான் கொஞ்சம் எங்க மாமி கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேசணும்னு கேட்டா, இப்ப எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசுற பிளேட்டை திருப்பி போடுறிய, அவர் பேசுறது கரெக்டா இல்லையா? சனாதனத்தை ஒழிக்கணுமா வேணாவா? இந்த நாட்டுல பிஜேபி ஆட்சி தொடரணுமா? இந்த நாட்டுல மோடி தொடர்ந்து பிரதமர் இருக்கணுமான்னு உங்க வீட்டுக்காரர் இருக்காங்க இல்ல மாமி, ஆயா எங்க மாமி, உங்க வீட்டுக்காரர் இருக்காருல்ல எங்க தாத்தா, உங்க வீட்டுக்கார் எங்க தாத்தா, அவரு கேளுங்க, நீங்க பேசுறது கரெக்டா. என்ன வெறி!
அது பேசும்போது நீங்க அதை பார்த்துருக்கணும். என்ன அந்த 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 பிராமின் பிளட் அந்த பாப்பாத்தின்றது. அப்புறமா பெண்களை தவறா பேசக்கூடாது. அவங்க அதுலயும் அவங்க ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். பெங்களூர்ல ஒரு சேல்ஸ் கேர்லா இருந்து தமிழ்க்காரர் தான். திருச்சி பக்கம் எங்கேயோ நினைக்கிறேன். பெங்களூர்ல ஒரு சேல்ஸ் கேர்லா இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து இந்த இடத்துக்கு அவங்க தேர்தல் எதுக்கு நின்னது கிடையாது. இதுவரைக்கும் அவங்க தேர்தல் எல்லாம் நின்னது கிடையாது. அவங்க எல்லாம் தேர்தல் நின்னா அவங்க எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் ராஜ்யசபா எம்பி. பின்வாசலையே வரவங்க எல்லாம் முன்வாசலையே வர மாட்டாங்க. என்ன எவ்வளவு வெறித்தனம் தான் சாமி கும்பிடாதவங்க, கடவுள் கும்பிடாதவங்க, நம்ம மதத்துக்கு எதிரானவங்க இந்த அறையில் இந்த அரங்கத்துக்காரங்க எல்லாமே நம்ம மதத்தினர் தான். அதனால நம்ம மதத்தினர் யாரும் ஓட்டு போடக்கூடாது. 25 வருஷம் ஆனா அவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னா உங்களுக்கு தான் நட்டுவாங்களா ஓட்ட? மரியாதைக்குரிய எங்க ஆயா, மாமி உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? என்ன பொய் பேசுறீங்க? போதைப் பொருள் எங்கெங்க கிடைச்சிச்சு? எவ்வளவு போதைப் பொருள் கிடைச்சிச்சு? என்னாச்சு அதுன்னு நீங்க போய் மோடிய கேளுங்க. அந்த போதைப் பொருள் கிடைச்சது எங்க? நீங்களே சொல்றீங்களே கணக்கு. நீங்களே 60,000 கோடி 1,50,000 கோடி நீங்களே சொல்றீங்க. இது ஒரு சின்ன ஸ்கேம்ன்றீங்க. 1,50,000 கோடி தான் சொன்னாங்க அந்த போதைப் பொருளோட வேல்யூ. அது எங்க கிடைச்சிச்சுங்க அது? எங்க கிடைச்சிச்சு? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயா? இல்ல புதுசா கட்டிக்கிறாங்களே கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அங்கேயா? இல்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லயா? சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லயா? இல்லங்கன்னா சென்னையில பொதுவான இடத்துலயா? இல்ல கடற்கரையிலயா? உங்க மோடி தாராவார்த்தை கொடுத்திருக்காரு பாருங்க எல்லா துறைமுகத்தையும் அதானிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மோடி சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகத்தில் தான் அந்த போதைப் பொருட்கள் கிடைத்தது. அந்த போதைப் பொருள் கிடைச்ச உடனே கஸ்டம்ஸ் அதை வந்து கைப்பற்றான். போலீஸ் அங்க வருது. அதை நேவியும் பார்க்குது. நார்த்தட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அது வந்து பார்க்குது. இப்படி செய்தி வெளியே வருது. திடீர்னு பார்த்தா அந்த போதைப் பொருட்கள் காணாம போய் சொல்றாங்க. எவ்வளவு கேப் மாரித்தனம், எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு போதைப் பொருட்கள் கொக்கேன், ஹெரோயின் அது என்னவோ அது நமக்கு தெரியல. கொக்கேன், ஹெரோயின் பல வகையான ட்ரக்ஸ் அவ்வளவும் திடீர்னு காணாம போச்சு. நான் ஏதோ பசங்க சின்ன பசங்க பென்சில் காணாம போச்சு, ஜாமெட்ரி பாக்ஸ் காணாம போச்சு. எங்க போச்சு குஜராத்ல இந்த போதை? அதிகாரி என்ன பதில் சொன்னா மௌனமா இருக்கிறான். அவனால பேச முடியல. கஸ்டம்ஸ் கேட்டா பேச முடியல. அந்த போதைப் பொருட்களை கைப்பற்றி அதை டெமாலிஷ் பண்ணக்கூடிய நார்த்தட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கேட்டா அவன் பேச தெரியல. லோக்கல் ஸ்டேஷன் அவன் பேசல. என்னன்னு கேட்டா அப்படியே அந்த துறைமுகத்துல அதானி கண்ட்ரோல் தான் துறைமுகம். அப்படியே அதானி மூலியமா பிஜேபிக்காரன் அந்த போதைப் பொருட்களை எடுத்து இந்தியா பூரா சப்ளை பண்றான். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா பூரா அந்த போதைப் பொருட்களை சப்ளை பண்ணி, எனவே கஞ்சா, அபீன், கொக்கைன் இப்படிப்பட்ட போதைப் பொருட்களை வியாபாரம் பண்றது யாருன்னு கேட்டா பிஜேபிக்காரன். எனவே நீங்க சப்ளை பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி திமுக மேல படக்கூடாது மாமி. அந்த அக்கா ஒத்துக்கிறாங்க, அந்த அந்த அக்கா ஒத்துக்கிறாங்க பாரு. அந்த இவங்க அவங்க பேர் என்ன? வானதி சீனிவாசன். அவங்க இன்னைக்கு பேசுறாங்க. எப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க பிரதமரை பார்த்து 28 பைசான்னு சொல்லலாம்? ஆமா, கரெக்டா தான் சொன்னாரு. மாண்புமிகு அண்ணன் நாளை தமிழகத்துடைய இல்லையான உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் 28 பைசான்றது கரெக்ட் தான். ஏன்னா அவர் நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் 28 பைசா திருப்பி கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுத்தாலும் அவர் நம்ம கொடுக்குற திருப்பி 28 பைசா. அதனாலதான் 28 பைசா. உடனே இவர் ட்ரக்ன்றாரு. நம்ம உடனே இந்த அம்மா சொல்றாங்க நாங்க ட்ரக் உதயநிதி சொல்லுவோம். நான் சொல்லிட்டா கோச்சு கூடாது. பிகாஸ் according to Newton's law, for every action there is an equal and opposite reaction. Mrs. வானதி சீனிவாசன் மேடம் என்ன சொல்றது? அப்ப நீங்க உண்மையான ட்ரக் யாருன்னு கேட்டா நீங்க தான். பேசுறாங்களே அவங்க எங்க ஆயா, எங்க மாமி, எங்க கர்நாடக மண்ணை சேர்ந்த எங்க ஆயா மாமி நிர்மலா சீதாராமன் இவ்வளவு பொருட்கள் கிடைச்சிச்சு. என்னாச்சுன்னா போய் மோடியை கேளுங்க மேடம். ஒரு சபையில உட்காந்து பொய் பேசுறீங்க. எவனோ மொத்த மாட்டிட்டானா? அவன் ஏதோ ஒரு 5 பேர் துணை செயலாளர் அவன் ஒத்தன். இப்படின்னு தெரிஞ்சவனா அவனை தூக்கி குப்பத்தொட்டில போட்டாச்சு. அவனை அரெஸ்ட் பண்ண அவன் என்ன பண்றே பண்ணிக்கோ. அவன் யார் யாருல தொடர்பு வரானோ அவங்களை தூக்கி உள்ள போடு. உன்னை தூக்கி திமுக 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 திமுக. நான் மரியாதைக்குரிய எங்க ஆயா எங்க மாமி வானதி சீனிவாசனுக்கும் ஒண்ணு சொல்றேன். எங்க மேடம் இருக்காங்க இல்ல, எங்க ஆண்டி வானதி சீனிவாசன் அவங்களுக்கும் சொல்றேன். பிஜேபி தான் ஒட்டுமொத்த சமூக விரோதிகளோட கூடாரம். கெப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கி பிராடு 420 420 840 கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், கொக்கைன் விற்கிறவன், ட்ரக்ஸ் விற்கிறவன், டோட்டலா ட்ரக்ஸ் விற்கிறவன், போலி மதுபான பாட்டில் விற்கிறவன், பெண்களை கற்பழிக்கிறவன், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறவன், ரவுடித்தனம் பண்றவன், மாமூல் வசூல் பண்றவன், போலி லாட்டரி சீட் விற்கிறவன், அத்தனை சமூக விரோதிங்க அக்யூஸ்டுங்கெல்லாம் எங்கடாக்காரங்கன்னு கேட்டா பிஜேபி இருக்காங்க. நீங்க திமுக பார்த்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி கிடையாது. எனவே நான்
மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு மாமி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றேன், நாங்க டெங்கு கொசு மாதிரி அழிக்கணும், மலேரியா மாதிரி அழிக்கணும்னு சொன்னது எதுன்னு கேட்டா உங்களுடைய பிராமணிய ஆதிக்கம், பிராமணியம், யுவர் பிராமினிசம். பிராமணர்கள் கிடையாது. பிராமணர்களையும் பாதுகாப்பது யார் என்று கேட்டால் திமுக தான். அதனால்தான் சேலத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாநாட்டில் இன்றைக்கு கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி, நாளைய தமிழக முதல்வர் எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்தியை சேல மாநாட்டிலே பதிவு செய்தார். என்னவென்று கேட்டால், இந்து மதத்தை பிஜேபியிடமிருந்து காப்பாற்றுகிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று சொன்னார். இந்து மதத்தை ஒழிப்பு நான் சொன்னார். இந்து மதத்தை பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங் பரிவார், ஆரிய கூட்டமிடந்து இந்து மதத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது என்று சொன்னார் என்று கேட்டால், இந்து மதத்தையும் பாதுகாக்கிற தலைவன் எங்கள் நாளைய தமிழக முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். இஸ்லாம் மதமாக இருந்தாலும் கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் எல்லா மதத்தையும் காப்பாற்றுகிற, பாதுகாக்கிற காவலனாக இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு தலைவர் கலைஞர், வாலிப கலைஞராக திகழக்கூடிய எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவரு பேசுந்து சனாதனத்தை ஒழிப்போம், சனாதனத்தை டெங்கு கொசு மாதிரி அழிக்கணும், மலேரியா கொசு மாதிரி அழிக்கணும்னு சொன்ன அப்படியே இந்த பொம்பளை பிளேட்டா மாத்தி போட்டு, சாரி எங்க ஆயா, எங்க கிராண்ட் மதர், கன்னடால நாங்க கிராண்ட் மதர் அஜ்ஜி 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 என்னுவோம். எங்க அஜ்ஜி நிர்மலா சீதாராமன் அப்படியே பிளேட்டா மாத்தி போட்டு இந்து மதத்தை ஒழிப்பேன், இந்து மதத்தை டெங்கு கொசு மாதிரி அழிச்சிருவோம், மலேரியா கொசு மாதிரி அழிச்சிருவோம், இந்து மத கடவுள், இந்து மத வழிபாடுகளை அழிப்பேன்னு சொல்றவங்கள இந்த தேர்தலே போடக்கூடாது, ஓட்டு போடாது, அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க, அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்கன்னு சொல்றீங்களே ஆயா தகுமா? யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றது தமிழ்நாட்டுல என்ன சொல்றது? 19ஆம் தேதி, வர மாசம் 19ஆம் தேதி தேர்தல் அன்னைக்கு பாத்துக்கலாமா? ஒன்னே ஒண்ணு மட்டும் எங்க ஆயா கேக்குறேன், இவ்வளவு பேசுறீங்களா ஆயா, நீங்க எங்கன்னா ஒரு தேர்தல் நில்லுங்களா தமிழ்நாட்டுல? எங்க மாமி, எங்க ஆயா நிர்மலா சீதாராமன், எங்க ஆயாவை கேட்டுக்கிறேன், எங்க ஆயா நம்ம அஜ்ஜி, எங்க ஆயாவை கேட்டுக்கிறேன், மாமி எதனா ஒரு தேர்தல நில்லுங்களேன், தேர்தல் நில்லுங்களேன். சென்னையில வாங்க, நீங்க தமிழ்நாடு என்ன இப்போ தமிழ்நாட்டுல பிறந்து நீங்க பெங்களூர் போய் செட்டில் ஆனீங்களா இல்ல பெங்களூர்லயே பிறந்தீங்களான்னு தெரியாது. பட் இவர் மதர் டங் இஸ் தமிழ். ஏன்னா மோடியே சொல்லிட்டார். நீங்க ஒரு விழால ஒரு உங்களுடைய எலெக்ஷன் கமிட்டியில பேசும்போது நீங்க இந்தியில பேசினீங்க நினைக்கிறேன். அப்ப மோடியே சொல்லிட்டார், நிர்மலா சீதாராமன், why you are speaking in Hindi and English? You are from Tamil Nadu, no? Speak in Tamil. Speak in Telugu. Because your motherland is Tamil Nadu. You are from Tamil Nadu. Your mother tongue is Tamil. So why are you speaking in Hindi and English? You speak in Tamil. Or you speak in Telugu onnar. So நீங்க தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல நில்லுங்களா மாமி தேர்தல்ல? இதெல்லாம் பேசுங்களேன். இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன்ட்டாரு, டெங்கு கொசு அழிப்பேன்னு சொல்லிட்டாரு, மலேரியா கொசு அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. எனவே இந்து மதத்துக்கு எதிரான ஒரு திமுக, இந்து கடவுளுக்கு திமுக எதிரானவர் சொல்லி எங்களை இப்படியே கூட பேசுங்க, மக்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லிட்டு. என்ன தேர்தல நில்லுங்களா எங்கன்னா ஒரு இடத்துல, சென்னையில நில்லுங்க, இல்ல திருச்சி உங்க ஊர் பக்கம்னாங்க, இல்ல கிருஷ்ணகிரி பார்லிமெண்ட் கன்னடா தெலுங்கு ஏரியா அங்க எங்கன்னா நில்லுங்களா? தேர்தல் நின்று ஜெயிக்க இல்லாத வாய் பேசுறீங்க. அம்மா இன்னைக்கு உண்மையான ஆன்மீகம் எது தெரியுமா? உங்க மோடி எம்பி ஆகிற வாரணாசியோ, காசியோ, இல்லைன்னா அந்த பக்கம் ஹரித்வாரோ, ரிஷிகேஷோ, அதெல்லாம் கிடையாதுமா. இல்ல நீங்க நானும் ராமர் கும்பிடுறேன் தான், நானும் ஆஞ்சநேயர் பக்தன் தான், நானும் ஸ்ரீராமஜெய சொல்றேன் தான். என்ன நீங்க ஊரே மாத்தத்துக்கு ராமர் கோயில் கட்டிக்கிறீங்க, நாங்க உண்மையிலேயே ராமர் கோயில் போவோம். நீங்க ராமர் கோயில் கட்டிக்கிற அயோத்தியாவோ? உண்மையான ஆன்மீகமன் எது என்று கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிற தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற இந்த தமிழ்நாடு தான் உண்மையான ஆன்மீகமன். இங்கதான் கோயில்கள் சிறப்பாக இருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறை இந்தியாவில சிறப்பாக செயல்படுவது தலைவர் தளபதியினுடைய இந்த திராவிட மண்ணில் தான் இந்து சமய அறநிலைத்துறை சிறப்பாக செயல்படுது. உங்க ஆட்கள் எல்லாம், குறிப்பா உங்க பாப்பானுங்க பூரா கோயில் சொத்து 10 வருஷமா கொள்ளடிச்சிருந்தான். ஏடிஎம் கட்சியில கோயில் சொத்து கொள்ளடிச்சிருந்தான், கோயில் நகையை கொள்ளடிச்சிருந்தான், கோயில் சொத்தை, கோயிலுக்கு வர வேண்டிய வாடகை வசூல் பண்ணி அவன் எடுத்துக்கணும். சாமிக்கு சரியா தினம் அபிஷேகமும் பண்றது இல்ல, சாமிக்கு ஒரு கரண்ட் கூட பாப்புறதுல இல்ல, பிரசாதம் கொடுக்கறது இல்ல, விளக்கேற்றுறது இல்ல. தலைவர் தளபதி தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஆன்மீக செம்மல் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் எல்லா கோயிலும் குடமுழக்க பண்ணி நம்ம இந்து சாமி எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இந்து சாமி அம்பாள்ல இருந்து, முருகர்ல இருந்து, ஆஞ்சநேயர்ல இருந்து, நம்ம பிசி, எஸ்சி, எஸ்டி நம்ம சாமிக்கிறாங்க இல்ல, ஊருக்கு வெளியே முனீஸ்வரன், முனியப்பன், முனியாண்டி, மதுரை வீரன் எல்லாரும் சொல்லிட்டாங்க.
எங்களை இந்த பூணூல் பாப்பான உள்ள அனுப்பாத. நீங்களே வாங்க. எந்த சாமி பூணூல் போட்டுக்கிறாங்க? மாமி, எங்க ஆயா, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மாமி ஆயா, எந்த சாமி பூணூல் போட்டுக்கிறாங்க? சொல்லு. சோ எல்லா சாமிகளும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எல்லா கோயிலுக்கு குடம் முழக்கு பண்ணியாச்சு. எல்லா நகைய மீட்டாச்சு. எல்லா வாடகை வந்து கோயில் சார்பா இன்னைக்கு கல்லூரி கட்டிட்டு இருக்கு. இதா உலகத்திலே கோயில்ல வந்துட்டு இப்ப நம்ம அரசியல் கட்சி திமுக சார்பா தண்ணீர் பந்தல் வைப்போம் வெயில் காலத்துல. ஆனா கோயில்ல மோர் குடுன்னு சொல்லிக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில தலைவர் தளபதி தான். தமிழ்நாட்டுல மட்டும் தான் கோயிலே மோரு. சில்லுன்னு மோர் கூட எல்லாரும் நல்ல மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நல்லா தாளிச்சு சும்மா கம 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 கமன்னு மோர் குடு. ராமர் கோயில் அயோத்தியால கூட நம்ம வடை சுடுற மாஸ்டர் மோடி, வட மாஸ்டர் மோடி என்ன சொல்றது? எங்க அண்ணன் உதயநிதி சொல்ற மாதிரி 28 பைசா மோடி ராமர் கோயில் திறந்தாருல, திறந்தும் சந்தோஷம், நாங்களும் வரோம் கோயிலுக்கு. அந்த கோயில ராமர் கோயில கூட நீங்க மோர் தரீங்களோ இல்லையோ, ஆனா தமிழ்நாட்டுல எல்லா கோயிலையும் மோர். எனவே தமிழ்நாட்டுலதான் இந்து சமய அறநிலையத்துறை நல்லா இருக்குது. இந்து மதத்தை மதிக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்களை போன்ற பார்ப்பனிய ஆதிக்கம், உங்களை போன்ற சனாதனவாதிகளிடமிருந்து இந்து மதத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. நாளைய தமிழக முதல்வர் எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்குது. எனவே எங்களுடைய ஆயா மாமியர்களே, உங்களுடைய இந்த பொய் பிரச்சாரம், இந்து மதத்துக்கு விரோதமானவங்க, சாமிக்கு விரோதமானவங்க, அவங்கள ஓட்டு போடாதீங்கன்னு நீங்க வந்து தமிழ்நாட்டுல பேசாதீங்க. நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்க போறீங்க இந்த தேர்தலில் பாக்குறோம். புதுவை உட்பட 40 தொகுதி எங்க தலைவர் தளபதி கில்லி மாதிரி திமுக இந்தியா கூட்டணி ஜெயிக்கும். எங்க தளபதி சொல்றவர் தான் அடுத்த பிரதமர். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன். கலைஞருடைய அரசியல், கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்துது இந்த அம்மா. கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலைதான் இதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க. அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர். நான் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அந்த மனுஷன் செஞ்சதுல 5 கூட யாராலும் செய்ய முடியாது. அவ்வளவு பண்ணிருக்காரு. நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாளுங்க. 1973 இந்தியாவிலே முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு. 90 பெண்களுக்கான பூர்வீக